ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் பணியாரம் ரெசிபி பார்க்கலாங்க. நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதிகமாக உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. கடாயை வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை சின்ன சின்ன போண்டா மாதிரி குட்டி குட்டியாக மாவை கிண்டி போட்டுக்கலாங்க. போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வறுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், வெந்திருந்தால் போதுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால ஒரு 3 பேட்ச் போல் எடுக்க வந்தது. ஒரு முழு தேங்காய் எடுத்து உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை வேணால் போட்டுக்கோங்களா, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் சர்க்கரை தான் போட்டிருக்கேங்க. நம்ம வறுத்து வச்ச போண்டாவை போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திங்கன்னா பால் பணியாரம் தயாராகிடும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸும் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.